ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இளைஞர்கள் வச்சிருக்க எல்லாருக்கும் அடி உள்ளன்னு சீமான் சரிபாதியா குறைஞ்சாரா? இளைஞர்கள் தான் அவர்கிட்ட இருந்தாங்க. திருமாவளவன் செல்வாக்கு இருக்கிற பூத்தெல்லாம் எடுத்து பாருங்க, அந்த ஓட்டு 60 முதல் 70% தாவேக்காவுக்கு இருக்கு. ஓபிஎஸ் போயிட்டார், நமக்கு என்ன வேலைன்னு வைத்தியலிங்கம் போனார், மனோஜ் பாண்டியன் போனார், ஏசிடி பிரபாகரன் போனார். இன்னைக்கு எத்தனை பேர் எம்எல்ஏ? எடப்பாடி முதலமைச்சராக ஆக்குவோன்னு சொல்ற எம்எல்ஏக்கள் இன்னைக்கு பயனற்று போயிருக்கிறாங்க. ஒருத்தர் விஜய முதலமைச்சராக்கிறதுக்கு 2 பேர் எம்எல்ஏ ஆகி. இல்ல அதே ஆட்கள் இப்ப அதிமுக இருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா? இடதுசாரிகள் கையை இவ்வளவு முறுக்கி இருக்க வேண்டாம்னு நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன். ஒரு இடத்த வாங்கி வச்சு நீங்க என்ன சாதிக்க போறீங்க? பச்சை பிள்ளையில போயின்னு கிராமங்கள்ல சொல்ற மாதிரி அவங்க வாயில்லா ஜீவன்கள் மாதிரி அவங்க ஒரு சக்திக்கு 6 வச்சிருக்காங்க. 6 வச்சிருக்காங்க. அந்த 6 கொடுத்துட்டு போறல என்ன 5 கொடுக்க மனசு இருக்கவங்களுக்கு 1 கொடுத்துட்டு போனா என்ன? திருமாவளவனுடைய முகபாவனையில என்னால புரிஞ்சுக்க முடியும். உள்கட்சி பிரச்சனைகள் அவருக்கு அதிகமாயிடுச்சு. அது தேர்தலுக்கு முன்னாடி அவரே ஒத்துக்கிட்டு வீடியோ வெளியிட்ட விஷயம். அப்படி தெரிஞ்சு அவர் தான் வரப்போறாருன்னா பிச்சுக்கிட்டு போறதுக்கு அவங்களுக்கு எந்த தடையும் இல்லையே. அப்படி ஒண்ணு சங்கிலியை போட்டு கட்டி வைக்கலையே அறிவாலயத்துல அவங்கள. சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. நம்ம மண்ணின் மைந்தன்னு சொன்னமே, ஏன் நம்ம மக்கள் கைவிட்டாங்கன்னு எடப்பாடி யோசிக்கணும்ல. பொங்குல வாரி சுருட்டி இருக்கிறாங்களே விசில், ஏன் போட்டாங்கன்னு அவர் யோசிக்கணும்ல. இந்த சுய பரிசோதனை அவருக்கு முக்கியம். விஜய் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு ஒண்ணு சொன்னார். இல்ல அதே 7 லட்சத்தை வாங்கி அந்த தலையாரி வேலைக்கு வந்தவன் திரும்ப மக்களுக்கு என்ன பண்ணுவான்? அந்த 7 லட்சத்தை சம்பாதிக்க தானே பார்ப்பான். அதான் சொல்றேன், எந்த வகையில இது நல்லது இல்லைன்னு நான் சொல்றேன். ஒரு பார்வை சொல்றேன், அவரோட இம்பாக்ட் அதான் மிஷினரி கெட்டு போச்சுன்னு ரஜினி ஒரு காலத்துல சொன்னது, சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு. சரிதானா? அது அப்புறம் அது ஆல்ரெடி கெட்டு போச்சு. ஒரு நல்ல விஷயம்னா ஊழலை ஒழிப்பேன்னு விஜய் சொன்னார். ஊழலை ஒழிக்க முடியாது, ஆனால் அவரை குறைக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் அதை எடுக்கட்டும், நம்ம மனதார பாராட்டலாம். அவருடைய வழி என்னன்னு அடிமட்டத்துல இருந்து வந்த எல்லோருக்கும் தெரியும், நான் உட்பட. அது மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் மனசுல ரணமா ஏற்படுத்தி வச்சிருக்கு. ஒரு வேலை வாய்ப்புக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு, எத்தனை லட்சங்களை கொட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் குறைக்க தொடங்கினாலே அது நல்ல விஷயமா நம்ம பாராட்டலாம். இந்த தேர்தலில் 2 நல்ல விஷயம் நடந்தது. ஒன்று, ஜாதி வேலை செய்யல. அது ஒரு பொருட்டா கூட மக்கள் தூக்கி தூர எறிஞ்சாங்க. பணபலம் வேலை செய்யல. ஏன்னா நாளைக்கு நீங்களோ நானோ அவரோ போட்டி போடணும்னு நினைச்சா கூட ஒரு கனவுல தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பயமா இருந்தது. ஒரு ஆசை வந்தா கூட நிக்க முடியாது. அதுக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுத்தாங்க மக்கள். தமிழ்நாடு முழுக்க திமுக அதிமுக பணத்தை இறைச்சாங்க. ஆட்சியில் இல்லாத எடப்பாடியும் இறைத்தார், ஆட்சியில் இருந்த திமுகவும் பெருவாரி அரைச்சாங்க. மக்கள் அதை ஒரு பொருட்டா நினைக்கல. அந்த ஒரு நல்ல 2 விஷயங்கள், ஜாதியும் பணமும் மதிப்பிழந்ததை நாம மனப்பூர்வமா வரவேற்கணும். எனக்கும் சந்தோஷம் தான். இல்ல இந்த படிப்பினையை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. 3 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. விஜயும் அதை புரிஞ்சுக்கணும்ல. இன்னொன்று, விஜய் சுயபரிசோதனை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, 107 தொகுதினா நம்ம மீதி 120 சில்லற தொகுதியில ஏன் நம்மளை ஏற்றுக்கிடலன்னு அவரும் யோசிக்கணும். கிராமங்களில் இருக்கிறவங்க ஏன் சினிமா கவர்ச்சி கிராமங்களில் தான் அதிகம் இருந்திருக்கணும், ஏன் எடுபடலை? அப்போ நாம் செஞ்ச எது அவங்கள முகம் சுளைக்க வச்சது, திரும்பி பார்க்காம போக வச்சதுன்னு அவர் யோசிக்கணும். ஆனாலும் இது நீங்க சொல்றீங்க அந்த சுய பரிசோதனை செய்ய வேண்டியதுதான். இது அதிகமா செய்ய வேண்டியது திராவிட கட்சிகள். இப்ப ஒண்ணுமே இல்லாம அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு கொண்டு போய் உச்சத்துல இப்ப வச்சிருக்கிறாங்க விஜய. இதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் அடுத்த தேர்தல் மூலமா தான் அவர் இன்னும் அவருடைய சுய பரிசோதனை வெற்றியா தோல்வியா பத்தி மட்டும் பேசிட்டு இருந்தோம். அதுல இருக்கிற சவால்கள்னு 1,70,00,000 பேர் குறைஞ்சபட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு. அதுல குறைஞ்சது 1 கோடி பேர் தாவேகா உறுப்பினர்கள் அல்ல. அந்த கட்சி பேரை கூட எழுத மாட்டாங்க, அதை பத்தி அவங்களுக்கு கவலையும் இல்லை. பொதுமக்கள் போட்டாங்க விஜய் மேல நம்பிக்கை வச்சு. அப்போ ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும், அரசியல நீடிச்சிருக்கணும்னா கட்சி வலுவா இருக்கணும்ல. அந்த 70 லட்சத்துல குறைஞ்சது 50 லட்சம் பேர் தான் தாவேகா உறுப்பினராக இருப்பான், விஜய்னா உயிரை விடுறவனா இருப்பான். அந்த 1,20,00,000 பேர் இன்னைக்கு ஒரு போராட்டம் வச்சா வீதிக்கு வரமாட்டாங்க. ஓட்டு போடுறோட அவங்க வேலை முடிஞ்சது. விஜய் பின்னாடி போய் நிற்கிறது அவங்க வேலை இல்லை. ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைச்சோம், உங்க மேல நம்பிக்கை வச்சோம், ஓட்டு போட்டா எங்க வேலையை பார்க்க போறோம். அப்ப கட்சியை வலுப்படுத்துறதுன்னு ஒரு வேலை இருக்குல்ல, அதுக்கு தான் சுய பரிசோதனை வேணும்னு சொன்னேன். எங்க நம்ம வெற்றியே இழந்தோம், எதனால நம்ம ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு போனானே, விஜய்க்கு தெரிஞ்ச ரசிகர் மன்றத்துக்காரன் தோத்திருப்பான். சுய பரிசோதனைகள் அதுவும் அடக்கும். அது ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது, அவசியமான வேலை. தோல்வி அடைஞ்சவங்க மட்டும், வெற்றி பெற்றவர்கள் தான் முதல்ல சுய பரிசோதனை பண்ணணும். கிறிஸ்துவர்கள் மிக பெருவாரியாக விஜய் மேல, ஏன்னா முதல் முறை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த பார்வை தப்பான பார்வை இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் பூரிப்படைகிற ஒரு விஷயம். நம்மால் ஒருத்தர் வராருன்னு மதத்தை அப்படியே வெறி கொண்டு பார்க்கல, வந்துச்சு அதை பயன்படுத்துறாங்க. இவ்வளவு நாள கலைஞர் கிறிஸ்துவரா, ஸ்டாலின் கிறிஸ்துவரா, சிறுபான்மையினர் முழுக்க திமுக மதத்தை பார்த்தா இல்லை, நமக்கு ஒரு பாதுகாவலராக அவர் நினைச்சாங்க. இப்ப தங்களில் ஒருத்தரை தங்களை பாதுகாப்பான்னு ஒரு நம்பிக்கை வச்சு மிக பெருவாரியான கிறிஸ்துவர்கள் அந்த பக்கம் போனதுனாலதான்
திமுக வீழ்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான காரணமா போச்சு. நீங்க அந்த தொகுதியில் எடுத்து பார்த்தா தெரியும். பிளஸ் இளைஞர்களுடைய வாக்குகளை பெருவாரியாக நான் சொன்னேன் எல்லா கட்சிக்கும் பாதிப்பு வரும்னு, இளைஞர்கள் வச்சிருக்க எல்லாருக்கும் அடி உள்ளன்னு. சீமான் சரிபாதியா குறைஞ்சாரா? இளைஞர்கள் தான் அவர்கிட்ட இருந்தாங்க. திருமாவளவன் செல்வாக்கு இருக்கிற பூத்தெல்லாம் எடுத்து பாருங்க, அந்த ஓட்டு 60 முதல் 70% தாவேக்காக போயிருக்கு. திருமாவளவன் இதை அவர் சுயபரிசோதனை பண்ணுங்கிறது கூட்டில் இங்க இருப்பாரு அங்க இருப்பாரு ஆட்சியில சேருவாராங்க இருக்கிற திருமாவளவனுக்கும் பொருந்தும் சுயபரிசோதனை பண்ண வேண்டியது. ஏன் நம்மளை விட்டு அந்த பையன் போனா, பசங்க போனா, நல்லா தானே இருந்தானுங்க, அவரும் சுயபரிசோதனை பண்ணணும். இளைஞர்கள் வச்சிருக்கிற எல்லாருக்கும் இழப்பு வந்திருக்கு. சவுத்து, டெல்டா, வெஸ்ட் ஆச்சரியப்படுற மாதிரி கொங்கு மண்டலத்திலேயே கை வச்சுட்டார் விஜய். அதிமுக வாக்கு வங்கி சுத்தமா கபலீகரம் பண்ணியிருக்கிறார். வட மண்டலத்துல பூரா திமுக வாக்கு வங்கி கை வச்சுட்டார். அதை மீறி அதிமுக ஏன் ஜெயிச்சதுன்னா, அதிமுக பாமக கூட்டணி நல்ல பாண்டிங்கோட ஓட் டிரான்ஸ்பர் பக்காவா நடந்தது. அவங்க ஜெயிச்சிருக்க தொகுதியெல்லாம் எடுத்து பாருங்க, வாக்கு வித்தியாசத்தையும் பார்த்தா தெரியும். அது துரதிருஷ்டவசமா திமுக அது கைவரப்பெறவே இல்லை. ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல. திமுக ஓட்டு வேற வழி இல்லாம டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. காங்கிரஸ் மேலூர்ல ஜெயிச்ச அந்த ஒரு உதாரணம் போதும் திமுக எவ்வளவு வெறிகொண்டு வேலை செஞ்சாங்க. அதிமுகவின் கோட்டை தனிப்பட்ட முறையில் அமமுகவுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கிற தொகுதி. 2 பேரும் ஒரு அணியில இருக்கிற போது சிட்டிங் எம்எல்ஏ நல்ல பேர் எடுத்து பெரிய புல்லான் தோக்குறாருன்னா திமுக ஓட்டு எவ்வளவு டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் ஓட்டு திமுகவுக்கு வரவே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டும் அப்படிதான். கூட்டணி தோழமை கட்சியில் மற்றவங்களாம் பெரிய வாக்கு வங்கி இல்லை. இதுதான் இந்த இடத்துல இந்த தோழமை கட்சி இந்த கூட்டணி அப்படிங்கிறதுல தேர்தலுக்கு முன்பே அது அவ்வளவா ஒரு புரிதல் இல்லாம போயிருச்சா ஒண்ணு. இன்னொன்னு, வாக்கு எண்ணிக்கை நடைபெறதுக்கு ஒரு நாள் முன்னாடி சனிக்கிழமை பாத்தீங்கன்னா திருமா வீடியோ வெளியிடுறாரு, சிபிஎம் பேசுறாரு. அப்பதான் வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி எல்லாம் சிபிஎம் பேசுறாரு. முற்றும் கோணல்ங்கிற மாதிரி திமுகவிடம் தொடங்கிய அந்த தவறு பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்தினாங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியில தாமதப்படுத்தினாங்க. நம்மலாம் கூட பேட்டிகள்லையும் சொன்னோம். காங்கிரஸ் கதற காத்திருக்க வச்சாங்க. ஒரு மாசத்துக்கிட்ட 1.5 மாசம் காத்திருக்க வச்சாங்க. அந்த வேகத்தை குறைச்ச போதே விமர்சனங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணி தாக்கூர்லாம். ரெண்டாவது, இடதுசாரிகள் கையை இவ்வளவு முறுக்கி இருக்க வேண்டாம்னு நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன். ஒரு இடத்த வாங்கி வச்சு நீங்க என்ன சாதிக்க போறீங்க? பச்சை பிள்ளைகளை போயின்னு கிராமங்கள்ல சொல்ற மாதிரி அவங்க வாயில்லா ஜீவன்கள் மாதிரி அவங்க ஒரு சக்திக்கு 6 வச்சிருக்காங்க. அந்த 6 கொடுத்துட்டு போறல என்ன, 5 கொடுக்க மனசு இருக்கவங்களுக்கு 1 கொடுத்துட்டு போனா என்ன? அப்போ அதனாலதான் இடதுசாரியுடைய வாக்கு வங்கி கிடைக்காமல் ஆட்சி இழந்துடுச்சுன்னா சொல்லல. இமேஜ் எங்க ஒரு செங்கலா நீங்க உருவுனீங்க, அது ஒரு செங்கல். அது மாதிரி மதிமுகவும் சொந்த சின்னத்தில் நிக்கிறதா அந்த சின்னத்தில் நிக்கிறான்னு அது ஒரு கசப்பு. நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கிறோம்னு வெளிப்படையா பேட்டி கொடுத்தது. திருமாவளவன் என்னை போன்றவர்களாம் நல்லா தெரிஞ்சவங்க, பழகினவங்க, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அவர் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் அவங்க கையெடுத்து அவங்களே கண்ணை குத்திக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் தேர்தல், நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் வரைக்கும் ஒரு வகையில் அந்த சேஷ்டை குறையவே இல்லை எல்லாருக்கும். இல்ல அது அதோட இம்பாக்ட் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா இந்த விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஏன்னா திருமாவர்களுடைய முகமும் சரியில்லை அந்த வீடியோ சொல்லும் போது, அவருடைய வார்த்தைகளும் அப்படி இருந்தது, சிபிஎம் வார்த்தைகள். அப்ப ஒரு அளவுக்கு கெஸ்ஸிங் வந்ததுனால தானே பேசணும்னு அவசியம் இல்ல. முகத்தை மட்டும் வச்சு சொன்னா திருமாவளவனுடைய முகபாவனையில என்னால புரிஞ்சுக்க முடியும். உள்கட்சி பிரச்சனைகள் அவருக்கு அதிகமாயிடுச்சு. அது தேர்தலுக்கு முன்னாடி அவரே ஒத்துக்கிட்டு வீடியோ வெளியிட்ட விஷயம். மற்றபடி தெரிஞ்சது அவர் தான் வரப்போறாருன்னா பிச்சுக்கிட்டு போறதுக்கு அவங்களுக்கு எந்த தடையும் இல்லையே. அப்படி ஒண்ணு சங்கிலியை போட்டு கட்டி வைக்கலையே அறிவாலயத்துல அவங்கள. காலம் கடந்துடுச்சுன்னு நினைச்சிருக்கலாம். அல்லது ஓட்டு முடிஞ்ச பிறகு இப்ப நான்லாம் 15% வருவாரு விஜய்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். 10-15 வாங்குவாருன்னு. போலிங் முடிஞ்ச அடுத்த நாள் நாம பண்ண இன்டராக்ஷன், நான் கலந்துகிட்ட ஓட்டு போட்ட அந்த பூத்திலே நடந்த பலத்த காட்சிகளை வச்சு பார்த்தா விஜய் அதை தாண்டிடுவார், நல்லாவே தாண்டுவார்னு ஒரு முடிவுக்கு தேர்தல் அரசியலில் ஈடுபடாது எனக்கே வர்றபோது, தேர்தலில் போட்டிட்டு இருக்கிற அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 5 வாங்கியிருக்கோமே எத்தனை ஜெயிப்போம், அதை வச்சு என்ன செய்யலாம்னு கணக்கு போடுகிற கட்சி தலைவர்கள் வேற மாதிரி பார்த்துருப்பாங்கல்ல. அதுதான் அந்த விளைவு. போலிங்கு முதல் நாள் வீடியோ அறிக்கைகள் வெளியிட்டது. அப்போ விஜய்க்கு தான் எல்லாரும் போட்டிருக்கா சொல்றாங்க அப்படின்ற அந்த ஒரு சலனமும் அதுக்கு ஒரு சலனம் இருக்கு. அது சிக்னலா ஏதாவது இருக்குது, அந்த சலனத்தை அப்ப வெளிப்படுத்தணும். தேவையில்லை, வெளிப்படையாவே வெளிப்படுத்தலாமே. அதுதான் திமுகவுக்கு நேரம் சரியில்லைன்னு ஒரு வரியில நான் முடிப்பேன். ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த எதுவுமே அவர்களுக்கு நல்லதா நடக்கல. இந்த பொது வெளியில் வெளியிட்ட கருத்துக்கள் அதை சில்மிஷம் தான் நான் சொல்லுவேன். அந்த சில்மிஷம் நேற்று வரை தொடர்ந்ததுதான் துரதிருஷ்டவசமானது. சரி, இப்ப விஜய்க்கு என்னென்ன சவால்கள், நம்ம ஆட்சி ரீதியா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். நிதி நிலைமையிலையும் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப யாருமே வேணான்னு இவங்களை கொண்டு போய் இவரை உச்சத்துல வச்சிருக்காங்கல்ல. இப்ப என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு அதுல முதன்மையானதாக அவருக்கான கடமை இருக்கு. நீண்ட காலம் ஆட்சி நடத்துறது கூட சாமர்த்தியம் சொல்லலாம். அரசியல் நடத்தணும்னா கட்சியை பலப்படுத்தணும் முதல்ல ஒண்ணு.
அதுக்கு மக்கள்கிட்ட நெருங்கி வரணும் அவர். அது கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் நான் அந்த தூரத்தை இடைவெளியை குறைச்சிக்கிட்டேன், ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கிட்டேன்னு சொன்னால் அவர் பார்வையில் நியாயம் இருக்கலாம். இனிமேல் பாதுகாப்பு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் மக்கள்கிட்ட நெருங்கி போங்க. ஸ்டாலின் வந்தார்ல, கலைஞரோட அதிகமாக அவர் நெருங்கி வந்தார். அது மாதிரி அதில் பாதியாவது விஜய் வரணும். ஏன்னா போகிற ஊருக்கெல்லாம் கூட்டம் வரதான் செய்யும், நான் மறுக்கலை. மக்கள்கிட்ட நெருங்கி வரணும். பவுன்சர் கலாச்சாரத்துக்கு இனிமேல் வேலை இல்லை, அதை ஒழிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பேன். முதலமைச்சர் ஆகிட்டனால பவுன்சர்களுக்கு வேலை இல்லை. மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இந்த ஆட்சியிலையும் நடக்கும், பயமுறுத்தலை. அது இயல்பான ஒன்றா மாறிடுச்சு சொசைட்டியில். அப்படி ஒன்று நடந்தால் எப்படி இரும்பு கரம் கொண்டு எவ்வளோ வேகத்தில் அதை தடுக்கிறார், நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. ஜெயலலிதா ஆட்சியிலையும் அழிச்சாட்டியங்கள் நடந்ததில்லை. ஏன் இரும்பு பெண்மணின்னு அவரை சொல்கிறோம்? அவர் நடந்துக்கிட்டு தப்பு பண்ணது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆனாலும் அரை மணி நேரத்தில் சஸ்பென்ஷன் ஆர்டரோ டிரான்ஸ்ஃபர் ஆர்டரோ வரும். துரதிருஷ்டவசமாக கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் ஸ்டாலின் அதை செய்யவே இல்லை. நினைச்சு கூட சஸ்பெண்ட் ஏன் பண்ணலன்னு நான் கேட்கல. ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட பண்றதுக்கு அவர் பயந்தார், தயங்கினார், அல்லது அவர் கவனத்துக்கே அதை கொண்டு போகல. மிகப்பெரிய தவறான அதைத்தான் நினைச்சேன். 2வது லஞ்சம். இந்த 2 விஷயங்கள் தான் திமுக வீழ்ச்சிக்கு காரணமா போச்சு. தன்னை சுத்தி என்ன நடக்குது, தன் காலுக்கடியில் என்ன நடக்குதுன்னு அண்டர் கரண்ட் அவரை கண்டுபிடிக்க முடியாது. கட்சியில் என்ன நடக்குன்னு கூட அவர் கண்டிக்காம விட்டாரே. சென்னையில சேகர்பாபு மாதிரி வேகமான அமைச்சர் வேற யாரும் இல்லை, செந்தில் பாலாஜி சொல்லலாம். அந்த பக்கம் அவர் துறையை அப்படி பார்த்தார். கட்சிக்காரங்களை எப்படி நடத்தினார்னு ஒரு துளி அவர் விசாரிக்கலையே. மாசூரன் திறமையானவராக இருக்கலாம், தூய்மையானவராக இருக்கலாம், மந்திரி அமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு நடந்துக்கிறதுல. ஒரு மாவட்ட செயலராக அவர் மேல எவ்வளவு வருத்தங்கள் இருக்குங்கிறதையும் அவர் யோசிக்க தவறிட்டார், கலந்து ஆலோசிக்க தவறினார். ஸோ அந்த சக மந்திரிகளோட ஆலோசிக்கணும், மாவட்ட செயலரோட, முக்கியஸ்தரோட அப்படிங்கிற அந்த ஆலோசனைக்கு எவ்வளோ முக்கியங்கிறத ஸ்டாலின் தவற விட்டதை விஜய் தனக்கு இருக்கிற அறிவின்படியும் தொடர்புகள் படியும் அதை தொடரணும். அவர் ஆலோசிக்கணும், கலந்து ஆலோசிச்சாதான் காதுக்கு 4 தகவல் வந்து சேரும். உளவுத்துறையை மட்டும் நம்பக்கூடாது எந்த முதலமைச்சரும். ஏன்னா அனுபவமிக்க ஒரு ஸ்டாலின் அவர்களே இவ்வளவு பிரச்சனைகள் அவர் எதிர்கொண்டார்னு சொல்லும் போது இவர் ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இருந்திருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி பியூரோக்ராட்ஸா இருக்கட்டும், இவங்களையெல்லாம் இவர் பண்ணி போகணும் அப்படிங்கும் போது ஏன்னா அரசியல்வாதிகளை விட யோகியமற்ற அதிகாரிகள் பல பேர் இருக்கிறாங்க. அது பெரிய வாழப்பாடி ராமமூர்த்தி சொல்லுவார், டெல்லியில போய் கால் வச்சால நாங்க அதிகாரிகள் ராஜ்யம் நடக்கும், அவ்வளவு ஒரு ஆபத்தான பூமின்னு சொல்லுவார். அது மாதிரி தமிழ்நாடு அது விதிவிலக்கல்ல. முடிவு முதலமைச்சர் தான் எடுக்கணும். விஜயா இருந்தால் விஜய் தான் அந்த முடிவை எடுக்கணும். அதிகாரிகள் ஆலோசனை இல்லாமல், அதிகாரிகள் இல்லாமல் ஒரு அரசு இயந்திரம் நகரவே நகராது. ஆனால் கட்டுப்பாட்டை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தான் வச்சுக்கணும். அதை ஸ்டாலின் செய்ய தவறினார். அந்த தவிர முதல் நாள்ல இருந்தே விஜய் களையணும். அப்படி பண்ணார்னாலே அதுதான் மக்களுக்கு கொடுக்குற மரியாதை. மக்கள் உங்களை நம்பி உட்கார வச்சாங்க, நீங்க அதை சுயமா முடிவு எடுக்கணும். மக்கள் எடுக்கிற முடிவு மாதிரி தான் அர்த்தம். அதிகாரிகள்கிட்ட அந்த முடிவை விடவே கூடாது எந்த காலத்திலையும். சரி, நிறைவாக சுருக்கமாக இப்ப இபிஎஸ் அவர்களுக்கு சவால்கள் இருக்குமா? தொடர் தோல்வியாகவே இருக்கிறது. இந்த தேர்தல் முக்கியமானதாக இருந்தது. அப்ப இபிஎஸ் அப்படிங்கிற அந்த பொதுச் செயலாளர் அவருக்கு நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு இன்னொரு தோல்வி வந்தால் அதிமுக மீள்வது அவ்வளவு சுலபம் அல்லன்னு நான் சொன்னேன். இப்ப வீழ்ந்து போயிடுச்சு, இதோட அவ்வளவுதான் நான் சொல்லல. கௌரவமான தோல்வி கூட கிடைக்கல, இருந்ததை விட இன்னும் கீழே போயிட்டு இருக்கிறாங்க. 100 தொகுதிகளுக்கும் மேலாக டெபாசிட் இழந்திருக்கு அதிமுக. 107 எவ்வளவு டெபாசிட். ஆனா இந்த சுனாமிலையும் இவங்க 53 சீட்டு வாங்கினாங்கிறத சொல்லணும்ல. அதுக்காக உங்களுடைய நோக்கம் 53 வாங்கி காட்டுவோம்னு எடப்பாடி ஊரா போய் பிரச்சாரம் பண்ணலையே. அப்போ ஆட்சி அமைக்கணுங்கிற உங்க இலக்கு ஏன் நிறைவேறல? நாம என்ன தவறு செஞ்சோம்? தினகரனை ஏத்துக்கிற மனப்பக்குவம் ஒரு கடைசி 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. 1 வருஷம் முன்னாடி வந்தா கதையே வேற. ஓபிஎஸ் வெளியே போயிருக்க மாட்டார். அந்த ஓபிஎஸ் சேர்த்துக்குங்கன்னு சொன்னதுனால செங்கோட்டையை கட்சி விட்டு நீக்கினீங்க. செங்கோட்டையை வெளியே போயிருக்க மாட்டார். ஓபிஎஸ் போயிட்டார், நமக்கு என்ன வேலைன்னு வைத்தியலிங்கம் போனார், மனோஜ் பாண்டியன் போனார், ஏசிடி பிரபாகரன் போனார். இன்னைக்கு அத்தனை பேர் எம்எல்ஏ. எடப்பாடி முதலமைச்சராக ஆக்குவோன்னு சொல்ற எம்எல்ஏக்கள் இன்னைக்கு பயனற்று போயிருக்கிறாங்க. ஒருத்தர் விஜய் முதலமைச்சராக்கிறதுக்கு 2 பேர் எம்எல்ஏ ஆயிருக்கு. இல்ல அதே ஆட்கள் இப்ப அதிமுக இருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா? அதெல்லாம் அப்புறம் அனுசரிச்சு இருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா? இருக்கிற சுனாமி அதிமுக என்ன ஆகும் அப்படின்ற கேட்கற வச்சு அந்த அரசியல பேசுறேன். அதிமுக ஒற்றுமை எவ்வளவு அவசியம்னு இப்பயாவது எடப்பாடி யோசிக்கணும்னு நான் சொல்றேன். என்ன சார் சசிகலா தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, ஓபிஎஸ் அங்கே போய் செட்டில் ஆயிட்டார் அப்படி இல்லை அர்த்தம். உங்களுடைய மனமாற்றத்தை தொண்டர்கள் ஒருத்தரும் கவனிப்பான். அவங்களுடைய அயற்சியை போக்குறதா முதல் பணியா இருக்க முடியும். ஆட்சிக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. கூட்டணி ஆட்சி அமைஞ்சா கூட நான் சொல்றேன், கூட்டணி ஆட்சியே அமைந்தாலும் அதிமுக ஒற்றுமை எவ்வளவு அவசியங்கிறத ஒரு ஒட்டுமொத்த சமுதாயமே கைவிட்ட பிறகாவது யோசிக்கணும். ஏன்னா திண்டுக்கலுக்கு தெற்க 4 இடம் தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. எம்பி எலெக்ஷன்ல இது, எம்எல்ஏ எலெக்ஷன்ல 4 தான். நத்தம், சங்கரங்கோயில், அம்பாசமுத்திரம், கன்னியாகுமரி. இவ்வளவு ஈஸியா சொல்ல முடிஞ்சது. கிட்டத்தட்ட 70-80 தொகுதி இருக்கிற பகுதிகளில். ஏன் நம்ம மண்ணின் மைந்தன்னு சொன்னமே, ஏன் நம்ம மக்கள் கைவிட்டாங்கன்னு எடப்பாடி யோசிக்கணும்ல. கொங்குல வாரி சுருட்டி இருக்கிறாங்களே விசில், ஏன் போட்டாங்கன்னு அவர் யோசிக்கணும்ல. இந்த சுய பரிசோதனை அவருக்கும் முக்கியம். அதிமுக ஒற்றுமையை பத்தி அவர் யோசிச்சா
அதிமுகவின் அழிவும் அவ்வளவு சுலபம் அல்ல. தனி நபராக அவருக்கும் எந்த சிக்கலும் வராதுல்ல. இப்போ இந்த தோல்விக்கு நீங்க இல்ல பொறுப்பேற்றுக்கணும், அதான் இந்த அவருக்கு ஆப்ஷனை நெருக்கடி பத்தி வருமா? பேசிட்டு இருந்தோம். இன்னும் 2 ஆப்ஷனை சொல்லிடுறேன். அதிமுக, திமுக, பிஜேபி சில்மிஷங்கள் சாகசங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரியா? விஜய் வேணா அரசியலுக்கு புதுசா இருக்கலாம். அரசியல் தெரிஞ்ச சிலர் அவருக்கு ஆலோசனை சொல்றாங்க. இதை எப்படி சமாளிக்கணும்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். சில பேர் புதிய நட்புகள் வந்திருக்கும். ஒரு 10 பேரை ரிசைன் பண்ண வைப்போம், எதிரணியில வேணுங்கிறத செஞ்சிருவோம் அப்படின்ற வாய்ப்பு ஒன்று இருக்குல்ல. எந்த தேவையான இதுவும் நம்பர் புரியல. குறையும். திமுக வெற்றி பெற்றவர்கள், அதிமுக வெற்றி பெற்றவர்கள் ஒரு 10 பேரை ரிசைன் பண்ண வைங்க, தேவையான பலம் குறைஞ்சு போயிடும். அதே எம்எல்ஏக்களை நம்ம கட்சி சார்பு எம்எல்ஏ ஆகிக்குவோம், சீட்டு கொடுப்போம், கர்நாடகா ஸ்டைலு. யாரு விஜய் நினைப்பாருன்னா விஜய்க்கு இருக்கிற ஆப்ஷன் நான் சொல்றேன். அல்லது நல்ல அதிமுக, யோசனையே சொல்ல மாட்டீங்க போல. இது அரசியலுங்க, நல்லதுக்கெல்லாம் வேலை இல்லை. அதிமுக உடைக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு வந்துகிட்டே வேலுமணி தலைமையில. இதெல்லாம் எவ்வளவு சுலபமானு எனக்கு தெரியல. 32 பேர் குறைஞ்சபட்சம் 3 2 பங்குன்னா 30+ எம்எல்ஏக்கள் தாவி குதிச்சுட்டு வருவாங்கலாம் நான் பார்க்கல. ஏதோ 3 பேர் 4 பேர்னா இழுத்துடலாம். நான் ஓப்பனா சொல்றேன், 30 பேரை இழுக்கிறலாம் அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படி ஒரு ஆப்ஷனை பேசுறாங்க அதிமுக. ஏன்னா அதிமுகவை சேர்ந்தா இயல்பான அணியா இருக்கும், வலுவான நிலையான அரசுக்கு அது துணையா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஒட்டுமொத்த அதிமுக கொஞ்சம் வெக்க அதிகமா இருக்கு, சரி உடைச்சு கூட்டியாங்கன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. சுலபம் இல்லை. இருக்கிற ஆப்ஷன் காதுக்கு வர்றதை சொல்றேன். இதெல்லாம் சவால் தான் விஜய்க்கு. சமாளிக்கட்டும், நல்ல விதமா நிலையான ஆட்சியை தரட்டும், நல்ல ஆட்சியை தரட்டும். நம்ம வாழ்த்துவோம், நம்மளுடைய விருப்பத்தையும் சொல்லுவோம். கண்டிப்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வரட்டும், களத்துக்கு வரட்டும். அவர் வர விடுங்கன்னு நம்மளும் சொன்னோம். வர விடுங்கன்னு சொன்னா அவரையும் வாங்கன்னு சொன்னோம். அவருன்னு வர வேணாம்னு சொல்ல, ஒரு ISIS தீவிரவாத இயக்கம் நடத்தலன்னு சொன்னவன் நான் தான். மக்கள் கிட்ட நெருங்கி வரட்டும் தான் நம்ம ஆசைப்படுறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. நன்றி. இதுவரை பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சத்யாவின் கலக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.